Hello everyone, welcome to NEET in 140 days. Challenge number இருக்கிறது daily challenge day number 11ல. ஸோ day number 11க்கான challenge என்ன? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு பயாலஜியும் கொடுங்க சார்னு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன், பயாலஜியும் இதிலேயே இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ பயாலஜிக்கான சேலஞ்சும் வரும். ஓகே, ஸோ 11th புக்கு வந்து ஃபஸ்ட்டு போவோம், அப்புறம் 12th பாட்னி சொல்லி தனித்தனியாக பிரிக்க போகிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 11th அப்புறம் 12th அந்த புக்கில் என்ன வரிசை கொடுத்துருக்காங்க அதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? மேக்ஸிமம் பெரிய லெசனாக இருந்தால் 3 to 4 லெக்சர்ஸ், சின்ன லெசனாக இருந்துச்சுன்னா 1 or 2 லெக்சர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பயாலஜி படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 mark கொஷின் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி சாப்டர் முடிஞ்சுன்னா டெஸ்ட்டு கொடுக்கணும். பயாலஜிக்கு நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பயோஹேக்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. ஓகேவா? பார்த்து கோயல்னு சொல்லி ஒரு டாக்டர் எழுதுன ஒரு புக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இப்போ டாக்டர் ரைட்டர். ஓகேவா? அவர் எழுதின ஒரு புக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு ஏதாச்சும் ஆஃபர் இருந்தாலும் இருக்கும், நீங்கள் போய் வேணால் செக் அவுட் பண்ணி பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க. சரி, எங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், டெலகிராமில் வந்து அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நிறைய இதில் அவைலபிளாக இருக்கும், இல்லை நம்ம குரூப்பில் கேட்டாலும் யாராச்சும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, சரிங்க சார். ஸோ இதான் பேசிக்லி பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? புரிஞ்சால் படிச்சுக்கோ, புரியாத விஷயத்த மனப்பாடம் பண்ணிக்கோ. வி டோன்ட் ஹேவ் மோர் டைம். ஓகே, அதே மாதிரி ஒரு லெசனில் பயோஹேக் வச்சு படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த லெசனை டெஸ்ட்டாக கொடுங்க. ஓகே, டெஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா இன்னும் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸில் என்ன அப்படின்னா மோஷன் இன் 2D, கைனமெட்டிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். சப்போஸ் வந்து லெக்சரே இன்னும் வரல, ஏன்னா எனக்கு தெரியும். ஓகேவா? நான் கொஞ்சம் பின்னாடி இருக்கேன், கொஞ்சம் ஃபேமிலியில் ஹெல்த் இஷ்யூனால அங்கங்கே டாக்டர்கிட்ட போய்கிட்டு இருந்ததுனால என்னால் கரெக்டாக கிளாஸ் எடுக்க முடியல. அதனால் நம்ம கொஞ்சம் பின்னாடி இருக்கோம். டோன்ட் வரி, நான் எப்போ இந்த லெக்சரை நடத்துகிறேனோ அதுக்கப்புறமேல் வந்து இந்த சேலஞ்ச் முடிஞ்சான்னு சொல்லிக்கோங்க. அந்த டைம் என்ன பண்ணுங்கள், அந்த டைம் வந்து நான் வேறு லெக்சர் நடத்துகிறேன், இல்லை நான் லெக்சர் நடத்துகிறேன் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்டு கொடுங்க, ரிவிஷனுக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்டோட லெக்சர் நம்பர் 2. ஸோ நிறைய பேர் வந்து செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணுறீங்க, கோர்ஸ் வந்து வாங்காதவங்க செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டாப்பிக்கை மட்டும் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஈவினிங் வந்து நான் கிளாஸ் நடத்துவேன். ஓகே, இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு நாள், வந்து சேர போகிறது இன்னொரு நாளாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, ஸோ என்றைக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, எப்போ நீங்கள் இந்த டாஸ்க்கை முடிக்கிறீங்களோ அப்போ வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.